ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலராஜ். ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் வந்து டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் நம்ம எல்லோரும் எழுதியிருப்போம். அந்த குரூப் 1 எக்ஸாம் உடைய ஆப்டிடியூடோடைய கொஷின் அனலைசிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு செஷன் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒரு 5 சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வீடியோஸ் வந்து பண்ணியிருப்பேன். 3 வீடியோஸ்லும் கிட்டத்தட்ட 5 சம்ஸ் ஒரு 15 சம்ஸ் முடிச்சிருப்போம். யாராவது அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? இந்த கொஷின் பேப்பர் அனலைசிஸை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு அந்த சம் வந்து எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு 5 சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் அடி செஷனுக்குள்ளே போயிடலாமா? ரைட், செஷனுக்குள்ளே போயிடலாம். கொஷின்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும். ஸோ தட் கொஷின் பேப்பரோட கட் அவுட் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ தட் மிஸ்ஸிங் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, 12 இருக்குது. ஸோ இந்த 108க்கு அப்புறமா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரீசனிங் தான். ஸோ தட் இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை காண்க. சரிங்களா? ஃபஸ்ட் இந்த நம்பர்லாம் நம்ம எப்படி வந்துச்சு அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரைட், இது சிம்பிளான விஷயம் தான். ஏன்னா நம்ம அடிக்கடி போடுற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது, 12 இருக்குது, 27, 48, 75, 108. அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருந்தாங்க. அந்த டேஷுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ரைட், ஃபஸ்ட்டு வந்து 3யா? ஐயோ, ஒரு நிமிஷம், கலர் சேஞ்ச் பண்ணல. ஓகே, ஸோ தட் 3 into 3. 3யும் 3 இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்குமா? 3 இன்ட்டு பண்ணால் நமக்கு வந்து 9 கிடைக்கும். அந்த 9 கூட நம்ம 3 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12 கிடைக்கும். என்னப்பா போட்டிருக்க, எனக்கு புரியலையாப்பா அப்படின்னா புரிய வச்சிடலாம். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் 12 வந்துச்சு. எங்கிட்ட போவோமா? ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் நமக்கு 12 வந்துருக்கா? சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3யை வந்து 3ஆல் இன்ட்டு பண்ணோம், 9 வந்துச்சு. எந்த 3யை வந்து நம்ம கொடுத்தாங்களோ அந்த 3யை திரும்ப ஆட் பண்ணுறோம், நமக்கு 12 அவன் சொல்லியிருக்கூட அந்த 12 நம்பர் கிடச்சிருச்சு. இதே ப்ரொசீஜரில் அடுத்த இதுவும் போடலாம். அப்போ அடுத்த இது இதே மாதிரி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 27 கிடைக்கணும். அப்போ இதே மாதிரி 27 கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரைட், அடுத்து 3க்கு அப்புறம் நான் 5 எடுத்துக்கிறேன். ஸோ 5யை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 இருக்குல்ல, அதால் நான் இன்ட்டு பண்ணுறேன். இன்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது? 15 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த 15 கூட இங்கே இருக்கக்கூடிய 2ல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு 27 கிடைக்கிது. சரிங்களா? திரும்ப 5க்கு அப்புறம் நமக்கு திரும்ப ஆட் நம்பர் தான் வரும். ஆட் நம்பர் என்ன வரும்? நமக்கு 7 வந்துருச்சு. ஸோ இந்த 7ஐ திரும்ப நான் 3ஆல் இன்ட்டு பண்ணுறேன். இன்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது? 21 கிடைக்கிது. 21 ப்ளஸ் இந்த 27ஐ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 48. ஓகேங்களா? ரைட், திரும்ப ஆட் நம்பர் என்ன வரும்? 7க்கு அப்புறம் 9 வரும். திரும்ப இந்த 9ஐயும் 3ஆல் இன்ட்டு பண்ணலாம். இன்ட்டு பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 27 கிடைக்கிது. அதை இந்த 48ஆல் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 75 வருது. ஓகேங்களா? திரும்ப 9க்கு அப்புறம் ஆட் நம்பர் என்னது? 11. ஸோ 11, திரும்ப இந்த 11 வந்து 3ஆல் இன்ட்டு பண்ணலாம். இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 33 வருது. ப்ளஸ் இந்த 75ஆல் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 108 கிடச்சிருச்சு. அப்போ கொஷினில் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? கொஷினில் 3 கொடுத்துருந்தாங்க, 12, 27, 48, 75, 108 எல்லாமே கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ எல்லாமே வந்துருச்சா? ஸோ 11க்கு அப்புறம் நமக்கு ஆட் நம்பர் என்ன வரும்? 13. 3ஆல் இன்ட்டு பண்ணலாம். இன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 39 கிடைக்கிது. ப்ளஸ் இந்த 108ஆல் அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ தட் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 147 கிடைக்கும். அப்போ இந்த 147 தான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர்.
நம்ம காமனாக எல்லாத்தையும் 3ஆல் தான் இன்ட்டு பண்ணுறோம். இன்ட்டு பண்ணுவோம், ஒரு வேல்யூ கிடைக்குது. கிடைச்ச வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு, இங்கே நம்ம கண்டுபிடிச்ச அந்த 12 தான் ப்ளஸ் பண்ணுறோம், 27 ப்ளஸ் பண்ணுறோம், 48, 75, 108 அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் பேட்டர்ன். இது போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சப்போஸ் இது யாருக்கா புரியல அப்படின்னா கேளுங்க, சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் போயிடும். ஓகே, அடுத்த சம் அதே வருது. ஓகே, இந்த given number pattern find the next term. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேஷில் நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேஷில் என்ன நம்பர் வரும் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? சும்மா அப்படியே அந்த கொஷினை பாருங்களேன். இதாக புரியுதா? ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது, 3 4 இருக்குது, 4 5 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரக்கூடிய நம்பர் என்னவோ வரப்போகுது? 4 5னா அதுக்கப்புறம் 5 3 4 5க்கு அப்புறம் என்ன வரும்? 6 வருமா? 6 கண்டிப்பாக வரும் இல்லையா? கண்டிப்பாக 6 வரும் இல்லையா? அப்போ எத்தனை 6 வரும்? இங்கே 4 5 இருந்துச்சுன்னா இங்கே எத்தனை 6 வரும்? 4 6 வரும். சரி, 5 6 வரும். கரெக்டாக? அப்போ 5 6 எங்கே இருக்குது? ஆப்வியஸாக இங்கே இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அவ்வளோதானா? அவ்வளோதான். நம்ம எந்த பேட்டர்னும் பயங்கரமாக உட்காந்து யோசிக்க தேவையில்ல. சிம்பிளாக யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துடும். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? வேறு எதுவுமே இல்லைங்க. 3 3 இருக்குது, 3 4 இருக்குது, 4 5 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 5 6 வந்துடும். அப்போ அந்த 5 6 எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு டி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ டி தான் நமக்கான ஆன்சர். முடிஞ்சு போச்சு. தமிழில் அதே தான். ஓகே, அடுத்து இது சிம்பிளான ஒரு லாஜிக்கல் ரீசனிங் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பிள் அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு ஈக்லம்பம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போது எஜுகேஷன் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு விஷயந்தான். எப்பயுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அந்த ஹம்பிள் கீழே இந்த EHLUBM இருக்குல்ல, அதை எடுத்து எந்தெந்த கோடு எங்கெங்கே போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் இந்த எஜுகேஷன் கீழே நமக்கு என்ன வரும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட், அது பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹம்பிள்னு கொடுத்துருக்காங்களா? HUMBLE ஹம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? EHLUBM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஜுகேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஐயோ, ஒரு நிமிஷம். எஜுகேஷன் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்க வேர்டை வந்து எது கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இங்கிட்ட வந்துருச்சு, முதல்ல இருக்கக்கூடிய ஹெச் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? கடைசியில் இருக்கக்கூடிய என் இங்கே வந்துடுமா? முதல்ல இருக்கக்கூடிய வந்து இங்கே நமக்கு வந்துடுமா? சரிங்களா? NE. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது 2 வேர்டு தான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சி நான் ஆப்ஷனை பார்ப்பேன். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா NE எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது NE பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் NE இருக்குது. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக தேர்ட் வேர்டு நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஓகேவா? அப்போ தேர்ட் வேர்டும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து நமக்கு எல் எங்கேருந்து வந்திருக்கு? கடைசியில் இருக்கக்கூடிய எல் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஓ வந்து நமக்கு இங்கே வரும். சரியா? இன்னொரு வேர்டு கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து இந்த யூ எங்கே இருந்திருக்கு? இங்கே இருக்கக்கூடிய 2வது யூ வந்து இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய டி வந்து இங்கே நமக்கு வரும். ஓகேவா? அப்போ NEOD கரெக்டுங்களா? அதுதானே? ரைட். NEOD எங்கே இருக்குது? NEOD இங்கே தான் இருக்குது, டியில் தான் இருக்குது நமக்கு NEOD. அப்போ டி தான் ஆன்சர். நான் உட்காந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஒரு 2 வேர்டு 3 வேர்டு கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, NEOD தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம்.
நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டைம் ஆயிரும். ஸோ தட் அந்த தேர்ட் வேர்டு ஃபோர்த் வேர்டு கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ரைட். அடுத்து, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ஈவன் நம்பர் வென் எ டை இஸ் த்ரோன்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டை வந்து இருக்குது, அதாவது ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வந்து தூக்கி போடுறாங்க. ஒரு டைஸில் எத்தனை நம்பர் இருக்கும்? 1லேருந்து 6 வரையும் இருக்கும். சரியா? ஒரு தாயக்கட்டை இருக்குது அப்படின்னா அதில் 1லேருந்து 6 வரையும் இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும் இல்லையா? அப்புறம் டைஸை நீங்கள் த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு ப்ராபபிலிட்டியாக எத்தனை நம்பர் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? தமிழில் அதே தான். ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பேசிக்காக லைட்டாக யோசிச்சு பார்க்கலாம். ஒரு டைஸ் இருக்குது. டைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர் இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் வந்து எழுதிக்கிறேன் நான். ஒரு டைஸாக இப்படி தான் இருக்கும். அப்புறம் டைஸில் டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர் இருக்கும். ஸோ தட் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எத்தனை நம்பர் இருக்கும்? ஒரு டைஸில் 6 நம்பர் இருக்கும். ஸோ இந்த 6 நம்பரில் எது எது ஆட் நம்பர், எது எது ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாமா? ஸோ தட் இதில் ஆட் நம்பர் நமக்கு என்னென்ன? 1 3 5. 1 3 5 இதெல்லாம் என்ன நம்பருங்க? இதெல்லாம் ஆட் நம்பர். கரெக்டுங்களா? அப்போ ஈவன் நம்பர் அப்படின்றது 2 6 4. இதில் என்ன நம்பரு? நமக்கு ஈவன் நம்பர். ஓகேவா? ஒரு டைஸில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கிடச்சிருச்சு. ஏன்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தனியாக பிரிச்சிருக்கேன்? ஏன்னா கொஸ்டின் நமக்கு அப்படி தான் கேட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிருக்காங்க? ஆக்சுவலாக அந்த டைஸில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பரோடைய ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஈவன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த டைஸில் என்னென்ன ஈவன் நம்பர் இருக்குது? நமக்கு 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. சரிங்களா? அப்போ 2 4 6 மொத்தம் எத்தனை நம்பர்? மொத்தம் 3 நம்பர். கரெக்டாக? 2 4 6 அப்படின்றது மொத்தம் 3 நம்பர். ஸோ 3 நம்பர் இருக்குது. டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கும்? 6 இருக்கும். அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணால் போதும். அப்போ 3 1s are 3, 3 2s are 6. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/2. ஸோ தட் இதுதான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். இதுதான் நமக்கான ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஈவன் நம்பருக்கான ஒரு டைஸுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. இங்கே இருக்க பாருங்க ஆன்சர். ஒன் பை டூ தான் ஆன்சர். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். சரி, அடுத்த சம் போயிடலாம். ஓகே ஓகே மக்களே, இந்த செஷனில் பார்த்த சம்ஸ் வந்து எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே போல் எனக்கு நிறையா வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஃப்ரீ லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை பொறுத்தவரை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லை ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நீங்கள் போயிட்டு அன்அகாடமின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து காட்டும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், ஓடிபி, இமெயில் ஐடி, உங்கள் பேர் எல்லாமே போட்டு நீங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளே வந்த உடனே ஆப்பில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு காட்டும். அந்த 3 கோடு கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். அந்த விண்டோவில் ப்ளஸ் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், அதர் கோர்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ ஃப்ரீ லைவ் கிளாஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா
எந்த ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இன்வைட் கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இன்வைட் கோடு அப்படின்னு இடத்துல என்னோட இன்வைட் கோடு, அதாவது என்னோட கோடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்னோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Kalairaj 10. ஸோ Kalairaj 10 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோடு வந்து என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஃப்ரீ கண்டென்ட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணாலே போதுமானது. ரைட்? இல்லைப்பா எனக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்டாக எல்லா கோர்சஸும் வேணும், டிஎன்பிசியில் எப்படி சிலபஸில் எப்படி எல்லா டாபிக்ஸும் நான் கவர் பண்ண ஆசைப்பட்றேன், எல்லாமே நான் படிக்கணும், A to Z படிக்கணும், குரூப் 2 படிக்கணும், குரூப் 1 படிக்கணும், எல்லா கோர்ஸும் என்னால் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ தட் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு குரூப் 2க்கு மட்டும் இருந்தால் போதும், ஒரு சிங்கிள் கோர்ஸுக்கு இருந்தால் போதும். கண்டிப்பாக Unacademy பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எஜுகேட்டர்ஸோடைய கிளாஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா கோர்சஸ், அதாவது Unacademy ப்ளஸில் என்னென்ன கோர்சஸ் இதுவரையும் நடந்து முடிஞ்சிருக்கோ இல்லை புதுசாக எத்தனை கோர்ஸ் நடந்துட்டு இருக்கோ எல்லா கிளாஸஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸுக்கு உள்ள ஃபீஸ் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே ஃபீஸ் தான், சிங்கிள் பேமெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அன்லிமிட்டடான டிஎன்பிசி கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கான ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, வெற்றி அப்படின்ற பேரில். ஸோ அந்த கோர்ஸ் இப்போ ஆன் த வே போயிட்டுருக்கு. அதே போல் குரூப் 2 ஃபிலிம்ஸுக்கான இலக்கு அப்படின்ற ஒரு பேட்ச் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோர்சஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அது கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். என்னோட ஃப்ரீ லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதேபோல் இந்த கோர்ஸோட லிங்க்கும் கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது சேம் அதே தான். இந்த மாதிரி ஒரு 3 கோடு இருக்கா லெஃப்ட் சைட் கார்னரில், அந்த 3 கோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ப்ளஸ் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்லாம் வரும். அதில் ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளஸ் பேஜ் வந்துடும். இந்த ப்ளஸ் பேஜில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போகும். உள்ளே போன உடனே உங்களுக்கான ஃபீஸ் வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த், அதாவது கிட்டத்தட்ட 1 மந்த்லேருந்து 48 மந்த் வரை உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். எந்த மந்த் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 மந்த் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 இருக்கும். இந்த 7000 உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், Kalairaj 10. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 613 மாறிடும். சரிங்களா? இப்போ நான் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த காயின் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 10% வந்து நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெபிட் ஆகும், 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் நிறைய பார்த்து நிறைய மினிட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இல்லை நான் மாதம் மாதம் இஎம்ஐ பே பண்ண போகிறேன் அப்படின்னா 1 இயர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மாதம் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 2 இயர் எடுத்திங்கன்னா மாதம் 400 சம்திங், அந்த சில்லறையில் தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ரேஞ்சில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஎம்ஐ பொறுத்தவரை டெபிட் கார்டு தான்ப்பா என்கிட்ட இருக்குது அப்படின்னா HDFC பேங்க்கோட டெபிட் கார்டு மட்டும் தான் இஎம்ஐயில் பே பண்ண முடியும். மற்றபடி எல்லா பேங்க்கோட கிரெடிட் கார்ட்ஸும் இங்கே இருக்குது, அது செக் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன் பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்லேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ப்ளஸில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபரல் கோட் Kalairaj 10. ஸோ தட் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ தட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலாம் கமெண்ட் டிஸ்லைக் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் Kalairaj ஷைனிங் ஆஃப். இதே போல் இன்னொரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், see you.